நம்ம தோத்துட்டோம். ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லம்மா. ஒரு வழியா நான் சீசன் 5ஓட எபிசோடு 5, 6, 7 பார்த்து முடிச்சிட்டேங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையாகவே தரமாக சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலவே இருக்குங்க. ஒரு வழியாக வால்யூம் 2ல் வெக்னாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெக்னாவோட பிளான் என்னன்னு முழுசாக காமிச்சிட்டாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இவ்வளோ நாளாக நாம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த அப்சைட் டவுன் ஒரு அப்சைட் டவுனே இல்லைங்க. இன்னொரு உலகத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் இடையே உள்ள ஒரு விதமான பாலம் போல தாங்க அதை காமிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்லை, நம்ம சயின்டிஸ்டானு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் நம்ம ஜீனியஸ் ஜஸ்டின் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் சொல்லும்போது உண்மையாகவே பர்டிகுலர் எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபீலிங் ஏற்பட்டுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக டெமோகார்கன், மைண்ட் ஃப்ளையர் இதெல்லாம் நம்ம உலகத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இந்த சீசனில் தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. வேற என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வெக்னாவோட நினைவு உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருந்த நம்ம மேக்ஸ் அப்புறம் ஹாலி ஒரு வழியாக வெக்னாவிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு, மேக்ஸ் மட்டும்தான் ரியல் வேர்ல்டுக்கு வரா, ஹாலி அங்கேயே மாட்டிக்கிறா. இதில் என்ன ஒரு பயங்கரமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் அப்புறம் ஹாலி அங்கேருந்து தப்பிக்க உதவி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம வில்லு தாங்க. எபிசோட் 4ல் எப்படி வில்லு வெக்னாவோட பவர் யூஸ் பண்ணானோ அது போலவே இப்போவும் வெக்னாவுக்கு எதிராகவே வில் அந்த பவரை யூஸ் பண்ணுறாங்க. என்னதான் வில் பவரை யூஸ் பண்ணி மேக்ஸ் அண்ட் ஹாலியை காப்பாற்றினாலும் வில் வெக்னா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லெவன் ஒரு வழியாக காளியை அங்கேருந்து காப்பாற்றி ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. ரியல் வேர்ல்டுக்கு வந்த அப்புறம் வில் அங்கே மாட்டிக்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம லெவன் அவளோட பவரை யூஸ் பண்ணி வில்லை ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எபிசோட் 7ல் வில்லுக்கு ரொம்பவே ஒரு எமோஷ்னல் சீன் ஒன்று வச்சுருக்காங்க. உண்மையாகவே அது பார்க்கும்போது ரொம்பவே ஹார்ட் டச்சிங் சீனாகவே காமிச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம நான்சி, ஜானத்தன் 2 பேருக்கு நடுவில் பிரேக்கப் ஏற்பட்ட அப்புறம் சீன் காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சீனும் ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம லவனோட சிஸ்டர் காளி ரொம்பவே நம்ம லவனோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறாப்புல காமிச்சிருக்காங்க. சீசன் 2ல் இருந்த காளிக்கும் இப்போ உள்ள காளிக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டாக்டருக்கு எப்படி லவனை பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் முன்னாடியே காளியை பிடிச்சிட்டாங்க. காளியை பிடிச்சி அப்படி என்னதான் பண்ணாங்கன்னு பார்த்தா, காளியோட பிளட்டை யூஸ் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்களுக்கு காளியோட ரத்தத்தை கொடுத்து நம்ம 001, 006 அந்த நம்ம 11 போல் இன்னும் நிறைய பேரை உருவாக்க பிளான் போட்டிருக்காங்க. அந்த ரீசனால் காளி 11 கிட்ட என்னென்னமோ சொல்கிறாங்க. ஓவராலாக என்னதான் நடக்க போகுதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. அது சீசன் 5ஓட லாஸ்ட் எபிசோடில் தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிய போகுது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, நம்ம பசங்களில் யாரோ ஒரு ஆள் டெத் ஆக போகிறாங்க. அது யாருன்னு எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். ஓவராலவே ரொம்பவும் அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம சீசன் 5ஓட லாஸ்ட் எபிசோடில் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.